ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் பற்றி பார்க்க போகிறோன்னா நம்ம IQ12க்கு ஒரு புதுசாக ஒரு கவர் வாங்கியிருக்கேன். ஏன்னா பழைய கவர் பார்த்திங்கன்னா மஞ்சள் கலரில் அப்படியே ஒரு மாதிரி ஆகிடுச்சு, ஹீட் ஆகி. அதனால் புது கவர் வந்து ஆர்டர் போட்டிருக்கேன். இது வந்து ரொம்ப கம்மியான ப்ரைஸில் தான் வாங்கினேன். வேணால் ப்ரைஸ் வந்து சொல்கிறேன், கமெண்ட் செக்ஷனில் வந்து போட்டு விட்றேன், நீங்கள் வேணால் வாங்கிக்கோங்க. பழைய ஃபோன் கவர் வந்து இப்படி தான் மஞ்சள் கலரில் இருக்குது. இது ஃபோனில் பார்க்க வேணால் கம்மியாக தெரியுது, மஞ்சள் கலர் பாருங்கள், தான் ஃபோன் கலரு. அதில் இப்போ தெரியுதா அந்த கவர் எவ்வளோ வந்து மஞ்சள் கலர் இருக்குன்னு உங்களுக்கே தெரியும். அதுக்கும் இதுக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது பாருங்கள். இது புது கவரு. இதுவும் ஒன்று டல்லாக தான் இருக்கும். ஏன்னா அதில் வந்து டபுள் சைடும் ஸ்டிக்கர் ஒட்டியிருப்பாங்க. அந்த ஸ்டிக்கரை உரிச்சு எடுத்துட்டோன்னா அது வந்து இதாகிடும், ட்ரான்ஸ்பரண்ட் ஆகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா அதை தான் எடுத்துகிட்ருக்கேன். இது மாதிரி ஃபுல்லாக அதை ரிமூவ் பண்ணிட்டோன்னா இப்போ அதுவும் வந்து நல்லா ட்ரான்ஸ்பரண்ட்டாக தான் இருக்கும், கிளியர் ட்ரான்ஸ்பரண்ட்டாக. அது ரொம்ப கஷ்டப்பட்டு தான் எழுதிட்டுருக்கேன், ஏன்னா ஒரு கையில் பண்ணுறதுனால. இப்போ ஒரு சைடு வந்து கொஞ்சம் ட்ரான்ஸ்பரண்ட்டாக தெரியுதா, அது அந்த பக்கம் வந்து ஒரு ட்ரான்ஸ்பரண்ட் கவர் இருக்கும். அதையும் எடுத்துட்டோன்னா இன்னும் கிளியர் ஆகிடும். இப்போ அதுக்கு முன்னாடி தொடச்சிக்கலாம், டஸ்ட்டெல்லாம் கொஞ்சம் இருக்கும். பார்த்திங்கன்னா அதிலே போட்டிருக்கோம், ப்ளீஸ் ரிமூவ் அந்த கவர்னு சொல்லிட்டு போட்டிருக்கோம். அப்புறம் நம்ம பீல் பண்ணி எடுத்துருவோம். இதுக்கு வந்து கேமரா ப்ரொடெக்ஷன் எல்லாமே வந்துச்சு. அந்த பம்ப்லாம் அதுவே கவர் பண்ணிடுச்சு அந்த கவரு. பேக் கேஸு. இப்போ அதையும் ரிமூவ் பண்ணி எடுத்துருவோம். ஒரு கையில் யூஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது, மற்றபடி நல்லா தான் இருக்குது. கீழே பார்த்தீங்கன்னா 2 ஹோல்ஸ் கொடுத்துருப்பாங்க. அது எதுக்கு எனக்கும் தெரியல, ஹீட்டு போடுதுன்னு நான் நினைக்கிறேன். அது பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் பாருங்கள். இது வந்து பிஃபோரு, இந்த கவர் மஞ்சள் கலரில் ஆகிடுச்சு. இப்போ ஆஃப்டர் அடுத்து இது பார்க்கலாம். அந்த புது கவர் கூட ஒரு இது ஆஃப்டரு. இதுவும் அதேமாதிரி எல்லோ கலர் ஆகிடும்னு நினைக்கிறேன். இந்த கவரில் ஒரு பிரச்சனை இருக்குது. என்னென்னா, நீங்கள் வாங்கும்போது பார்த்து வாங்குங்க. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா இந்த பட்டன்ஸ் இருக்கும், வால்யூம் பட்டன், பவர் பட்டனும். இந்த கவரில் வந்து தனியாக டெடிக்கேட்டடாக பவர் டவுன் அப்புறம் அப் டவுனும் கொடுக்கல, இந்த பவர் பட்டனும் கொடுக்கல. அதனால் இது வந்து கொஞ்சம் பார்த்திங்கன்னா தெரியும், கேப் மாதிரி தெரியுது. இது அப்படியே தூக்கிட்டு தான் இருக்குது. இதனால் பட்டன் வந்து எப்போயுமே ப்ரெஸ் ஆகிட்டே இருக்கும். அதனால் இந்த பிரச்சனை இருக்குது. இதை மட்டும் நீங்கள் வாங்கும்போது பார்த்து வாங்கிக்கோங்க. தனியாக இது டெடிக்கேட்டடாக பட்டன் கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு பார்த்து வாங்கிக்கோங்க. மற்றபடி இந்த கவர் நல்லா தான் இருக்குது, ஸ்ட்ராங்காக இருக்கும். கீழே விழுந்தால் தாங்குற மாதிரி பம்பர்லாம் சைடில் பார்த்து தான் வாங்கினேன். கேமராவுக்கும் ப்ரொடெக்ஷன் வந்திருக்கும். அதனால் இந்த கவர் நல்லா தான் இருக்குது. இது மாதிரி வேணால் வாங்கிக்கோங்க. இந்த பவர் பட்டன் ப்ராப்ளம் மட்டும் இருக்குது, மற்றதை மட்டும் பார்த்துக்கோங்க. அப்படி அந்த கவர் கலர் வந்து அவ்வளோ எல்லோவோ ஆகலைன்னு சொல்லிட்டு நீங்கள் நினச்சிங்கன்னா, இங்கே பாருங்கள், இதுதான் டைல்ஸோட கலரு. அப்படியே இப்படி வரேன், இப்போ தெரியும் உங்களுக்கு எவ்வளோ டல்லாக ஆகிடுச்சுன்னு. மஞ்சள் கலரில் தெரியுதா, இதுதான் அந்த கவர். இங்கே பார்த்தீங்கன்னா நல்லாவே தெரியும். இப்போ புரியுதா?